ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற திருவிழாவில் ரொம்பவும் ஃபேமஸான திருவிழானா கும்பமேளாவை சொல்லுவோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல விதமான சம்பவங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு, கெட்ட விதமான சம்பவங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னு நான் உங்களுக்கு சட்டுப்புட்டுன்னு சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சந்துரு டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கும்பமேளாவில் கலந்துக்க நம்ம இந்தியன் நாட்டில் இருந்து மட்டும் இல்லை, ஸோ எல்லா நாட்டிலையும் இருந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த நீரில் பார்த்தீங்கன்னா நீராடினாக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் இடம் இருக்கும். அவங்க செஞ்ச பாவங்க எல்லாம் போயிடுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நம்பிக்கிட்டு இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக எக்கச்சக்க மக்கள் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா 40 நாள் நடக்குமா, 44 நடக்குமா. 44,000 கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ண பார்த்தா சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவும் பிரபலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் யாருன்னா போயிருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு இதில் நடந்த நல்ல விஷயங்கள் என்னென்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோனியாக ஆக்கிவிட்டாங்க. அப்புறம் என்ன, அங்கே போய்கிட்டு இருக்கிற நிறைய உயிர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வருத்தமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 44,000 கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றா இருந்தாக்கா அங்கே எப்படி இடம் இருக்கும். லைட்டாக மூச்சு விடுறதுக்கு கூட இடம் இருக்காது. அந்த மாதிரி கூட்ட நெரிசல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கிற பல பேர் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பார்ட்டிசிபேட்டில் நம்ம தமிழகத்தில் இருந்து கூட பல பேர் போயிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யாருன்னா போயிருக்கீங்களா, இல்லைனா உங்கள் பிடிச்சவங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா போயிருக்காங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டல் நெரிசல் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேர் இருந்தாக்கா சரியான கூட்டமாக இருக்கும். நம்ம ஊரில் திருவிழா வச்சாலும் நிறைய கூட்டங்கள் வந்துடும். ஆனால் இவ்வளோ பெரிய திருவிழா, அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இதுக்கு, இதில் அப்படி என்ன கெட்ட விதமான சம்பவங்கள் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே பார்த்தீங்கன்னா எரிவாயு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணி வருகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவும் உயிர் போனதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திருவிழா பார்த்தீங்கன்னா 128 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இது எப்போ நடக்கும்னு எனக்கும் தெரியாது. அப்போலாம் நம்ம உயிரோடு இருப்போமா, நான் உயிரோடு இருப்போமான்னு எனக்கே இன்னும் தெரியாமல் இருக்குது. ஏன்னா இந்த கட்சி இதோடு எப்போ நடக்கும்னு எனக்கே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நான் இதுக்கு போகணும்னு நினச்சா மறக்காமல் போய் பாருங்கள். இன்னும் 20 நாள் கிட்டத்தட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி போகணும்னு ஆசையாக இருந்தால் மறக்காமல் போய் பாருங்கள். மோனாலிசா இவங்கள பார்த்தீங்கன்னா ஹீரோனே ஆக்கி விட்டாங்க நம்ம மக்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட போய் டார்ச்சர் பண்ணி செல்ஃபி எடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க மேக்கப் போடாமல் ரொம்பவும் அழகாக இருக்கிறதுனால, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட கண் எல்லாரையும் அழகாக தெரியறதுனால இவங்கள பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட டேரக்டர் இருக்கார். அவங்க படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக இப்போ நடிக்க போகிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் 17 இல்லைனா 16 தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துலேருந்து உத்தரப்பிரதேசம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி உத்தரப்பிரதேசத்தில் தான் நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஊசி பாசி மணி இந்த ருத்ராஜ கொட்டை அந்த மாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பறவங்க இவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினாக இருக்காங்க. படத்துக்கு எப்படியும் கோடிக்கு கணக்காக தான் சம்பளம் வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ரொம்பவும் ஃபேமஸான பிளேஸ் தான் பிரக்யாராஜ் நகர். இந்த ஒரு நகரில் தான் இந்த ஒரு மகா கும்பமேளா பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. 42,000 கோடி பேர் மக்கள் பார்த்தீங்கன்னா புனித நீராடி விழா பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா புதுசாக மக்கள் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த ஊர்லேருந்து வரது முக்கியம் கிடையாது, ஆனால் எப்படிலாம் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அதான் முக்கியம். அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 19 நாட்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கும்பமேளாவில் 2வது தடவையாக பார்த்தீங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எரிவாயு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு குடிசை. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காலியான இடத்த பார்த்தீங்கன்னா பல வீடுகள் அமைச்சு மக்கள், அதாவது பார்த்தீங்கன்னா 42,000 கோடி மக்கள் தங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை வீடுகள் அமைச்சு பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால் வாயு கசிவால் இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய உயிர் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. என்ன தான் அங்கே பக்கத்திலே மருத்துவர்கள் இருந்தாலும் ஏன்னா நிறைய தடுக்க முடியாத உயிர் சேதங்கள் போய்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தீயணைப்பு வீரர்கள் வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஒரு தீயெல்லாம் கட்டுப்படுத்திட்டா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன தான் போன உயிராக இருந்தாலும் போயிடுச்சு, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இது எங்கே இருக்குன்னா 19வது செக்டரில் கல்பவாசி அந்த ஒரு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெருப்பு பார்த்தீங்கன்னா வாயு வெளி வந்து ரொம்பவும் நெருப்பு பற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எரிஞ்சிருக்கு. 10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தீயணைப்பு வீரர்கள் வந்து இந்த ஒரு தீயை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்திட்டா சொல்கிறாங்க. பரவாயில்ல, ரொம்பவும் நல்ல விஷயம் தான். பல உயிர் சேதங்களை தவிச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தீ விபத்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கேன். அதாவது பார்த்தா இது எங்கே நடந்திருக்குன்னா செக்டார் 18வது பகுதியில் உள்ள இஸ்கானா முகமில்
ஸோ இந்த ஒரு தீ விபத்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பகுதியில் ஏற்பட்டதை குறித்து இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பேசப்பட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2வது தடவையாக நடந்திருக்கு. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னும் இந்த மாதிரி நடந்திருந்தா ரொம்ப உயிர் சேதம் ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணிட்டு சந்துரு டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கன்வர்சேஷனில் சந்திக்கலாம்.